வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம தமிழின் ஃப்ரெண்டு அந்த சக்தி அதிகாரி தமிழுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த பாரு தமிழை உங்கள் அப்பா செல்வரத்னம் உயிரோடு தான் இருக்காரு, நீ தந்த ஃபோட்டோவில் உள்ளது உங்கள் அப்பா தான் அப்படின்னு, அதுவும் சென்னைக்குள்ளே தான் இருக்காரு அப்படின்னு உள்ள தகவல் கிடைக்குது. இதை கேட்ட உடனேவே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம தமிழ். இந்த சைடு பார்த்தோன்னா ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லலாம். நம்ம சிபி அதில் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் சிபியை அடித்து ஜனகம்மா ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் நீ தான் காரணமா அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்க, ஆனால் நம்ம ஜெயராணி தான் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம், அவங்க ஃபைலில் நான் தவறுதலாக சிபி தம்பிட்ட வேறு ஃபைலை கொடுத்தது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தான் மேலே சுருட்டி பழியை போட்டுக்கிட்டாங்க. ஜெயராணியை வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஜனகம்மா. இந்த சைடு தனக்காக இவ்வளோ பெரிய பழியை ஏற்றுக்கிட்டாங்க, என் ஜானு என் மேலே இருக்க அன்பு குறையக்கூடாது அப்படின்னு நினச்சி இவ்வளோ பெரிய பழியை என் அத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணி நம்ம ஜெயாராணியை பார்த்து மன்னிப்பு கேட்குறாங்க. எனக்காக இவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம சிபி மன்னிப்பு கேட்டு அவங்கள அத்தையாட்டு ஏற்றுக்கிட்டாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம தமிழோட ஃப்ரெண்டு சக்தி அதிகாரி நம்ம தமிழ் வீட்டுக்கு வராங்க. நம்ம ஜெயராணி வாங்க தம்பி அப்படின்னு வரவேற்கிறாங்க. அம்மா என் ஃப்ரெண்டுக்கு காப்பி ரெடி பண்ணு அப்படின்னு அந்த இடத்துல அனுப்பி விட்றாங்க. நம்ம ஜெயராணி காஃபி ரெடி பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம். அந்த நேரம் பார்த்து இந்த பாரு உங்கள் அப்பாவை பற்றி நீ தந்த இமேஜில் உள்ளது உங்கள் அப்பானி கன்ஃபார்ம் ஆகிட்டு, ஆனால் அவர் இங்கோடு தான் எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னு நான் விசாரித்தது வரைக்கும் அவருக்கு பழைய நிலைமையில் அவர் இல்லை. அவருக்கு என்ன நம்ம யார் அப்படின்னு உள்ள நிலைமையே ஞாபகம் இல்லை அப்படின்னு உங்களெல்லாம் பார்த்தா கூட அவருக்கு தெரியுமா என்னது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்ல நேரம் என்ன சொல்கிற அது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அதிகாரி கிட்ட. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நாங்கள் அவர் இப்போ எங்கள் கஸ்டடியில் தான் இருக்காரு, ஆனால் ஒன்றெல்லாம் பற்றி கேட்டால் கூட அவருக்கு தெரியலை, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு நம்ம தமிழுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க. ஜெயராணி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஜெயராணியை கூட பார்த்து யாருன்னு தெரியாமல் எனக்கு யாருன்னு உங்களை பற்றி தெரியலை அப்படின்னு நம்ம தமிழோட அப்பா கிட்ட இருந்து அந்த வார்த்தை வருது. அதை பார்த்து மொத்த குடும்பமும் துடிக்குது. எங்களையே நீங்கள் தெரியலை அப்படின்னு உள்ள நிலைமையிலேயே நாங்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் இந்த சைடு நம்ம ஜெயாராணி சொல்கிறாங்க, நான் தான் உங்கள் மனைவி, அதே நேரத்தில் இதெல்லாம் நம்ம பசங்க அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் கூட நம்ம செல்வரத்னத்துக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா ஆஃபீஸில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதில் நம்ம ஜெயாராணி பார்க்குறாங்க நம்ம சிபி ஒரு கையெழுத்து போட்டுறதுக்கு அடின்னு நம்ம ஜனகமாக அடித்து இந்த கம்பெனியே நீ இழுத்து மூட அளவுக்கு கொண்டு போயிட்டா சிபி, உன்னோட திறமை இவ்வளோதானா அப்படின்னு கேட்க நேரம் இந்த ஃபைலை மாற்றி நான் தம்பிட்ட கொடுத்து கையெழுத்து போட வச்சுட்டேன், இது என்னோட தப்பு தான் அப்படின்னு ஜெயராணி சிபிக்கு மேலே இருக்க எல்லளவு பாசம் கூட நம்ம ஜனகமாவுக்கு குறையக்கூடாது அப்படின்னு தான் மேலே சுருட்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஜெயராணியின் தியாகத்தை தெரிஞ்சு மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம சிபி. வணக்கம்.